പരിശുദ്ധാത്മാവിന്റെ അകത്ത് ചലിക്കുന്നത് ഓർത്ത് സ്തോത്രം. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ആമേൻ. ഇതിന്റെ അകത്ത് വലിയ ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ്. இந்த இடத்திலே பெரிய கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. പ്രത്യേക സമയത്ത് രോഗികൾ സൗഖ്യമായി കൊണ്ടിരിക്കുകയാണ്. அப்பா, இந்த தருணத்திலே வியாதிப்பட்டவர்கள் விடுதலை பெற்று കർത്താവേ, അങ്ങേക്ക് നന്ദി പറയുന്നു. കർത്താവേ, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். കർത്താവേ, അവിടുന്ന് ചെയ്യുവാനിരിക്കുന്ന വൻ കാര്യങ്ങൾക്കായിട്ട് പിന്നെയും നന്ദി. அப்பா, நீங்க இந்த இடத்திலே செய்கிற பெரிய காரியங்களுக்காக மீண்டுமாய் நன்றி സകല செலுத்துகிறேன். മഹത്വവും കരയറ്റുന്ന எல்லா கனமும் உமக்கே செலுத்துகிறோம். സ്തുതിയും പുകഴ്ചയും അങ്ങേക്ക് எல்லா ஸ்துதியும் உமக்கே செலுத்துகிறோம். യേശുവിന്റെ നാമത്തിൽ നല്ല പിതാവേ. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ആമേൻ. നമുക്കൊരു വാക്യപ്പെട്ടെന്ന് വായിക്കാം. കർത്താവിന് സ്തോത്രം. ആമേൻ. എഫേസ്യ ലേഖനം 6-ാമത്തെ അധ്യായം അതിൻ്റെ 7 മുതൽ 11 വരെയുള്ള വാക്യങ്ങൾ വായിക്കാം. ஒரு வேத பகுதி எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7 முதல் 11 உள்ள வசனம் வரை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரை. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேலைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினஸ்தரங்களில் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீரவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ആമേൻ. എല്ലാവർക്കും ദിവസം எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் இப்பொழுது அமர்ந்திருக்கலாம். കർത്താവിന് വചനം പറയുകയാണ്, ഒടുവിൽ കർത്താവിലും അവന്റെ അമിത ബലത്തിലും ശക്തിപ്പെടും. 10ാമത്തെ വാക്യം. அதாவது 10வது வசனம் இப்படியாக சொல்லப்படுது. கடைசியாக என் சகோதரி கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ഒടുവിൽ, அது கடைசியாக, ഒടുവിൽ കർത്താവിലും അവന്റെ അമിത ബലത്തിലും ശക്തിപ്പെടും. கடைசியாக கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ആമേൻ. ദൈവം നമ്മെ വിളിക്കുന്നത് ശക്തിയോടെ, ആമേൻ, ധൈര്യത്തോടെ ആയിരിക്കാനാണ്. அதாவது தேவன் நம்மை அழைக்கப்பட்டிருக்கிறது வல்லமையாக பலப்படுத்துவதற்காக. ആമേൻ. വലിയ ബലത്തോടെ ആയിരിക്കും. அது பெரிய பலத்தோட இருக்கும். നിരാശപ്പെട്ടു പോകരുത്. நாம் கவலைப்பட்டு போக கூடாது. ആമേൻ. യേശു ശിഷ്യന്മാരോട് ഇങ്ങനെ പറഞ്ഞു. இயேசு சிஷ்யர்களை பார்த்து இப்படியாக சொன்னார். യോഹന്നാന്റെ സുവിശേഷം ആമേൻ 14ാമത്തെ അധ്യായത്തിന്റെ ആമേൻ സ്തോത്രം അതിന്റെ 16ാമത്തെ 27ാമത്തെ വാക്യം. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவே, உலகம் தோற்றதுக்கு முன் 14 சாரி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 27ാമത്തെ വാക്യം. 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. നിങ്ങളുടെ ഹൃദയം കലങ്ങരുത്, ഭ്രമിക്കുകയുമരുത്. அதாவது உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் ഇത് ദൈവത്തിന്റെ കൽപ്പനയാണ്. இது தேவனுடைய கற்பனையாக இருக்கிறது. ആമേൻ. ஆமென். കർത്താവിന് സ്വന്തം നമ്മുടെ ഹൃദയം കലങ്ങാൻ പാടില്ല. ആമേൻ. ഭയപ്പെടുകയും ചെയ്യും. அது நம்முடைய இருதயமானது கலங்கவும் செய்யக்கூடாது, பயப்பட்டு போகவும் கூடாது. ചിലപ്പോൾ നമ്മുടെ പ്രാർത്ഥനകൾക്ക് മറുപടി ലഭിച്ചില്ല എന്ന് വന്നേക്കാം. சில வேளையில நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்க வேளையில் ആമേൻ. നമ്മുടെ ആമേൻ സ്തോത്രം നമ്മൾ ഉദ്ദേശിച്ചതുപോലെ കാര്യങ്ങൾ നടന്നില്ല എന്ന് വന്നേക്കാം. நாம் எண்ணுகிற விதத்திலே நம்முடைய காரியங்கள் எல்லாம் நடப்பாமல் இருக்க வேளையில் ആമേൻ. ഞാൻ ഒരിക്കലും ഒരു സഹോദരനോട് പറഞ്ഞു, ആമേൻ, നല്ലൊരു ജോലി എനിക്ക് ഖത്തറിൽ കിട്ടി. அதாவது ஒரு சகோதரன் என்னிடத்தில் சொன்னார், எனக்கு நல்ல ஒரு வேலை கத்தரிலே கிடைத்தது. അങ്ങനെ അദ്ദേഹം ഇവിടുന്ന് യാത്രയൊക്കെ പറഞ്ഞ് അങ്ങോട്ട് പോയി. அந்த மனிதன் இந்த இடத்திலிருந்து விடைபெயர்ந்து கொண்டு அந்த இடத்துக்கு கடந்து ഇവിടെ சென்றார். നല്ലൊരു ജോലി ഉണ്ടായിരുന്നു. இந்த இடத்துல நல்ல ஒரு வேலை இருந்தது. ആമേൻ. വേറൊരു നല്ല ജോലി ആമേൻ അവിടെ കിട്ടിയപ്പോ, നല്ല സാലറി കിട്ടിയപ്പോ അങ്ങോട്ട് പോയി. நல்ல சம்பளத்திலே கத்தரிலே வேற ஒரு வேலை கிடைத்த வேளையில் அந்த சகோதரன் அந்த இடத்துல கடந்து അവിടെ சென்றார். ചെന്ന് കുറെ നാളത്തേക്ക് നല്ല സുഖമായിട്ട് ജീവിച്ചു. அந்த இடத்துல நன்றாக வாழ்ந்தார். എന്നാൽ ആമേൻ സ്തോത്രം കുറച്ച് കഴിഞ്ഞപ്പോ അവിടെ പ്രശ്നങ്ങളുണ്ടായി. ആ ജോലി നഷ്ടപ്പെട്ടു. சில நாட்களுக்கு பிற்பாடு அந்த இடத்துல பிரச்சனை உண்டாது, அந்த வேலையும் நஷ்டப்பட்டு போனது. ജീവിതത്തിൽ പ്രതിസന്ധികളും പ്രശ്നങ്ങളും ഒക്കെ ഇങ്ങനെയാ. வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் இந்த மாதிரி தான் வரும். ഓർക്കാപ്പുറത്ത് പലതും സംഭവിച്ചെന്നൊക്കെ വന്നേക്കാം. நாம் எண்ணுவதற்கு மேலாக சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கலாம். ഇതിന്റെ പേരാ ജീവിതം. அதனுடைய பேர் தான் வாழ்க்கை. ജീവിതം is full of uncertainties. അല്ലേ? அதாவது வாழ்க்கை என்பது நம்முடைய கரங்களிலே கிடையாது, அது யாதர்ச்சியமாக நடக்கிறது. നമുക്കൊന്നും
ആമേൻ ചിന്തിക്കാൻ പറ്റാത്ത കാര്യമാണ് നമ്മുടെ ജീവിതത്തിൽ നടക്കുന്നത്. அது நாம் நினைக்க கூடாத காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது. ചിലപ്പോൾ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ അപ്പോൾ തന്നെ മറുപടിയാണെന്ന് നമ്മൾ ചിന്തിക്കും. சில வேளையில ஜெபிக்கிற வேளையில அப்பொழுது உடனே மறுபடி நமக்கு கிடைக்கும் என்று நாம் சிந்திப்போம். എന്നാൽ നമ്മൾ വിചാരിച്ചതുപോലെ മറുപടി നമുക്ക് കിട്ടിയില്ലെന്ന് വരാം. சில வேளையில நாம் நினைத்தது மாதிரி நமக்கு அதிலே பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ആരും എന്നോട് പിണങ്ങരുത്. யாரும் என்னிடத்தில் பிணங்க கூடாது. നമ്മുടെ എല്ലാ പ്രാർത്ഥനകൾക്കും മറുപടി ഉണ്ട്. நம்முடைய ஜெபங்களுக்கு எல்லாத்துக்குமே பதில் உண்டு. നമുക്ക് മറുപടി നൽകുന്ന ദൈവമാണ് നമ്മുടെ ദൈവം. நம்முடைய தேவன் பதில் கொடுக்கிற தேவன். പക്ഷെ നമ്മൾ ഉദ്ദേശിക്കുന്ന സമയത്ത് ചിലപ്പോൾ നാഴികയിൽ നമുക്ക് ആമേൻ മറുപടി ലഭിച്ചില്ല എന്ന് വന്നേക്കാം. சில வேளையில நாம் நினைத்த தருணத்திலே நமக்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம். മാർത്തായും മേരിയും അതുപോലെ പ്രാർത്ഥിക്കുക. மார்த்தாள் மேரி இப்படியாக ஜெபிக்கிறார்கள். ആമേൻ സ്തോത്രം. എന്റെ പ്രാർത്ഥനയ്ക്ക് സ്വർഗ്ഗം മറുപടി നൽകും. என்னுடைய ஜெபத்துக்கு பரலோகம் பதில் கொடுக்கும். എന്താ കാര്യം? ஏன் காரணம் என்றால் ലാസർ യേശുവിന്റെ സ്നേഹമുള്ളവനാ, യേശുവിനോട് അടുപ്പമുള്ളവനാ. லாசர் வந்து இயேசுவுடைய சிநேகிதனாய் இருந்தார். അപ്പോൾ ലാസർ പ്രാർത്ഥിച്ചാൽ, ലാസറിന് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചാൽ കാര്യം നടക്കും. அது லாசருக்காக ஜெபித்தால் அந்த இடத்தில் பதில் உண்டாகும். ആമേൻ. ഇന്നയാള് പ്രാർത്ഥിച്ചു, പാസ്റ്ററെ കൊണ്ട് പ്രാർത്ഥിപ്പിക്കാം. இந்த போதருக்கு கொண்டு ஜெபிக்கலாம். ആമേൻ. ചില ആൾക്കാർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചാൽ അവർ പോകത്തില്ല. சிலவருக்காக ஜெபிக்கிற வேளையில் அவர்கள் போக மாட்டார்கள். അവരിങ്ങനെ പമ്മിയൊക്കെ നിന്നിട്ട് പറയും, പാസ്റ്റർ കൈവച്ചൊന്ന് പ്രാർത്ഥിക്കണം. போதகரை பார்த்து சொல்லுவாங்க, போதகரை நீங்கள் உங்கள் கரங்களை வைத்து ஜெபிக்க வேண்டும். ആമേൻ. ஆமென். അപ്പൊ വെറുതെ പ്രാർത്ഥിച്ചാൽ പോരാ, കൈവച്ച് പ്രാർത്ഥിക്കണം. நான் சும்மா ஜெபித்தால் மாத்திரம் போதாது, கரங்களை வைத்துக்கொண்டு ஜெபிக்க வேண்டும். നമുക്ക് അങ്ങനെ പല കാര്യങ്ങളാ. நமக்கு அந்த பல காரியங்கள் நமக்கு இருக்கு. ആമേൻ. നമ്മൾ വിചാരിക്കുന്നത് അങ്ങനെയൊക്കെ പ്രാർത്ഥിച്ച കാര്യം നടക്കുമെന്നാ. அது நாம் எப்படியாக நினைப்போம், அப்படியெல்லாம் ஜெபித்தால் அந்த காரணத்துக்கு பதில் உண்டாகும் என்று. അങ്ങനെയാണ് മാർത്തായും മേരിയും ചിന്തിച്ചത്. அப்படியாகத்தான் மார்த்தாளும் மேரியும் நினைத்துக் கொண்டார்கள். ലാസറിന് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ച കാര്യം നടക്കും. லாசருக்காக ஜெபித்தால் அந்த இடத்துல பதில் உண்டாகும். ബിക്കോസ് ദൈവം ലാസറിനെ അത്രയ്ക്ക് സ്നേഹിക്കുക. ஆனபடி லாசருவை தேவன் மிகவும் நேசித்திருக்கிறார். എന്നാ വചനം പറയുന്നത് ലാസറിന് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചിട്ട് കർത്താവ് അനങ്ങിയില്ല. அது அந்த இடத்துல வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, லாசருக்காக ஜெபித்த பிற்பாடு கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்யவில்லை. ആയിരിക്കുന്ന സ്ഥലത്ത് അവിടെ തന്നെ നിൽക്കുക. அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கிறது. ആമേൻ സ്തോത്രം. സുഖമില്ലാതെ കിടക്കുക, മരിക്കാൻ പോവുക. அது சுகமில்லாமல் மரிக்க தருணத்திலே இருக்கிறார். ഒരു മാറ്റവും ഇല്ല, ஒரு மாற்றமும் கிடையாது. പ്രാർത്ഥനയ്ക്ക് ഒരു മറുപടി ഇല്ല, ஜெபத்துக்கு அந்த இடத்துல பதில் இல்ல. പ്രിയമുള്ളവരെ, ദൈവത്തിന്റെ വചനം പറയുക, பிரிய தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, നിങ്ങളുടെ ഹൃദയം കലങ്ങരുത്, உங்களுடைய இருதயம் கலங்காமலும் ഭ്രമിച്ചു പോകരുത്. பயப்படாமலும் இருக்க வேண்டும். നിങ്ങളുടെ ഹൃദയം കലങ്ങരുത്, உங்களுடைய இருதயம் கலங்காமலும் നിങ്ങൾ ഭയപ്പെടരുത്. நீங்கள் பயப்பட்டு போக கூடாது. ആമേൻ. ஆமென். കർത്താവിന് സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ജീവിതത്തിൽ പ്രാർത്ഥനയ്ക്ക് മറുപടി ഇല്ലെങ്കിൽ എന്ത് ചെയ്യും? வாழ்க்கைக்கு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? പ്രാർത്ഥന ദൈവം കേട്ടില്ലെങ്കിൽ എന്ത് ചെയ്യും? ஜெபத்துக்கு பதில் கேட்கவில்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? ചിലര് പള്ളി വിട്ടുപോകും, சிலர்கள் சபையை விட்டு செல்வார்கள், ചിലർ പ്രാർത്ഥന നിർത്തും, சிலர்கள் ஜெபத்தை நிறுத்துவார்கள். വചനം പറയുകയാ, നിങ്ങൾ ഭയപ്പെടരുത്. வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பயப்படக்கூடாது. നിങ്ങളുടെ ഹൃദയം കലങ്ങി പോകരുത്. உங்களுடைய இருதயங்கள் கலங்காமல் இருப்பதாக. ജീവിതത്തിന്റെ ഏതവസ്ഥയിലും வாழ்க்கையில எந்த தருணத்திலுமே നമ്മുടെ കൂടെയുള്ള ദൈവമാണ് നമ്മുടെ ദൈവം. நம்முடைய கூட இருக்கிறவர் தான் நம்முடைய தேவன். തിരുവചനം പറയുക, ഞാൻ നിന്നെ ഒരു നാളും അനാഥനായിട്ട് വിടുകയില്ല. திருவசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் உங்களை ஒருபோதும் அனாதையாக விட்டு ഞാൻ போகவில்லை. നിന്നെ ഒരു നാളും ഉപേക്ഷിക്കുകയില്ല. நான் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன். എത്ര പേര് ഇത് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் இன்னைக்கு அதை விசுவாசிக்கிறீங்க? അതേ അധ്യായത്തിന്റെ 18ാമത്തെ വാക്യത്തിൽ പറയുക, அதே அதிகாரத்திலே 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ഞാൻ നിങ്ങളെ അനാഥരായിട്ട് വിടുകയില്ല, நான் உங்களை அனாதையாக விட்டு மாட்டேன், ഞാൻ നിങ്ങളുടെ അടുക്കൽ വരും. நான் உங்களோட பக்கத்திலே வருவேன். പ്രിയമുള്ളവരെ, ഇന്ന് ആമേൻ എന്നെ കേട്ടുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ இது இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ജീവിതത്തിൽ ഒരു പക്ഷേ പ്രതിസന്ധികൾ ഉണ്ടാകാം, வாழ்க்கையில சில வேளையில பிரச்சனைகள் உண்டாகலாம், ഭാരപ്പെടുന്ന വിഷയങ്ങൾ ഉണ്ടാകാം, சில வேளையில கவலைக்குள்ளான பிரச்சனைகள் இருக்கலாம். നിരാശപ്പെട്ടു പോകില്ല, ஆனால் கலங்கப்படாதீங்க, ഭയപ്പെട്ടു പോകില്ല. பயப்படாதீங்க. കർത്താവ് നിന്നെ അനാഥനായിട്ട് വിടുകയില്ല. கர்த்தர் உங்களை அனாதையாக விட மாட்டார். കർത്താവ് നിന്നെ ഉപേക്ഷിക്കുകയില്ല. கர்த்தர் ஒருபோதும் உங்களை தள்ளிவிட மாட்டார். നമ്മുടെ കുടിവാക്യത്തിലേക്ക് നമുക്ക് മടങ്ങി വരാം. நம் முன்னொரு வாசனத்தை நாம் வாசிக்கலாம். എഫേസ്യ ലേഖനം 6ാമത്തെ അധ്യായം 10ാമത്തെ വാക്യം പറയുക, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ആമേൻ. നിങ്ങൾ ഭയപ്പെട്ടു പോകരുത്, நீங்கள் பயப்பட்டு போக கூடாது, നിങ്ങൾ കലങ്ങി പോകരുത്. நீங்கள் கலங்கி போக கூடாது. എഫേസ്യ ലേഖനം പറയുകയാണ്, எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, അതിലെ 6ന്റെ ആമേൻ 10ാമത്തെ വാക്യം പറയുകയാണ്, 6ஆம் அதிகாரம் 10ல சொல்லப்பட்டிருக்கிறது, ഒടുവിൽ കർത്താവിലും അവന്റെ ആമിതബലത്തിലും ശക്തിപ്പെടുവേ. கடைசியாக கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். നിരാശപ്പെട്ടു പോകരുത്, கவலைப்பட்டு போக கூடாது, കർത്താവിലും അവന്റെ ആമിതബലത്തിലും ശക്തിപ്പെടുവേ. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். എത്ര പേര് ഇതിന് ആമേൻ പറയും? எத்தனை பேர் இதிலே ஆமென் சொல்லுவீங்க? ജീവിതത്തിൽ പ്രാർത്ഥനകൾക്ക് മറുപടിയില്ല എന്ന് തോന്നുമ്പോൾ, வாழ்க்கையில ஜெபத்துக்கு மறுபதில் இல்லை என்று நினைக்கிற வேளையில், ദൈവം വളരെ ദൂരത്തെയാണെന്ന് തോന്നുമ്പോൾ, தேவன் ஏதோ வெகு தூரத்திலே இருக்கிறார் என்று நினைக்கிற வேளையில், God seems to be far away എന്ന് ചിന്തിക്കുമ്പോൾ, தேவன் என்னை விட்டு வெகு தூரமாய் இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிற வேளையில், ദൈവത്തിന്റെ വചനം പറയുകയാണ്, தேவனுடைய திருவசனம் சொல்லுகிறது, ഒടുവിൽ കർത്താവിലും
അവന്റെ ആമീത ബലത്തിലും ശക്തിപ്പെടുവേ. கடைசியாக கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രതിസന്ധികളെ നോക്കി பிரச்சனைகளை பார்த்து கொண்டு എത്ര പേര് വിളിച്ചു പറയും? எத்தனை பேர் அதை பார்த்து சொல்லுவீங்க? എത്ര പേര് ശക്തിപ്പെടും? எத்தனை பேர் அதை பார்த்து பலப்படுவீங்க? ഇല്ല, കർത്താവ് പറയാതെ എന്റെ ജീവിതം തീരത്തില്ല. கர்த்தர் எது சொல்லாம என் வாழ்க்கை முடிந்து போகாது. ആമേൻ. എന്റെ കർത്താവ് ആമേൻ സ്തോത്രം എനിക്ക് വേണ്ടി ഇനിയും അത്ഭുതം ചെയ്യും. என்னுடைய தேவன் எனக்காக மீண்டும் அற்புதங்களை செய்வார். ആമേൻ സ്തോത്രം. രോഗം വന്ന് മരിച്ചുപോയി, കല്ലറയടഞ്ഞു. அதாவது வியாதி வந்து மரித்து போய் கல்லறை அடைந்தது. കല്ലറയുടെ മുമ്പിൽ ഒരു വലിയ കല്ല് ഉരുട്ടി വെച്ചു. கல்லறைக்கு முன்பாக ஒரு பெரிய கற்களை மூடி போட்டார்கள். അവൻ അടഞ്ഞ കല്ലറയുടെ മുമ്പിൽ നിന്ന് എത്ര പേര് വിളിച്ചു പറയും? ഇല്ല, എന്റെ കർത്താവ് എനിക്ക് വേണ്ടി അത്ഭുതം ചെയ്യും. அடைக்கப்பட்ட கல்லறைக்கு முன்பாக எத்தனை பேர் இப்படி சொல்லுவீங்க? இல்லை, முடிந்து போகவில்லை, என் தேவன் என்னை விடுவிப்பார். ദൈവത്തിന്റെ വചനം പറയുക, ഒടുവിൽ കർത്താവിനും അവന്റെ ആമീത ബലത്തിലും ശക്തിപ്പെടും. தேவனுடைய திருவசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசியாக கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். നിരാശപ്പെട്ടു പോകരുത്. கவலைப்பட்டு போக கூடாது. ഭാരപ്പെട്ടു போகരുത്. அது பாரப்பட்டு போக கூடாது. ആമേൻ സ്തോത്രം. ഭയന്നു പോകരുത്. பயந்து போக கூடாது. നമ്മുടെ ഹൃദയം കലങ്ങി പോകരുത്. நம்முடைய இருதயம் கலங்கி போக கூடாது. ദൈവത്തിന്റെ തിരുവചനം പറയുകയാണ്, தேவனுடைய திருவசனம் சொல்லுகிறது, തളർന്ന മനസ്സെന്ന് പറയുന്നത് ആമേൻ സ്തോത്രം നമ്മുടെ ജീവിതത്തിന്, ശരീരത്തിന് ഹാനികരമാണ്. அது தளர்ந்த அந்த அந்த பலத்தின்னு சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. ആമേൻ. ஆமென். കർത്താവിന് സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். നമ്മള് ചിലരൊക്കെ ഉണ്ട് ആമേൻ സ്തോത്രം, കരയുന്നതിനൊരു സന്തോഷം. சிலர்கள் இப்படியாக உண்டு, நாம் அழுகிறதை பார்த்து அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ പ്രാർത്ഥനയിൽ കരയുന്നതിനെ കുറിച്ചല്ല പറയുന്നത്. கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஜெப அறையில அழுகிறது அல்ல நான் சொல்லுகிறேன். ദൈവ സാന്നിധ്യത്തിൽ കരയുന്നതിനെ കുറിച്ചല്ല. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் அழுகிறதை குறித்தல்ல நான் சொல்லுகிறேன். എപ്പോഴും വിഷമിക്കുന്ന ആൾക്കാർ, எப்பொழுதும் எதை குறித்தும் கவலை அடைந்து ഞാൻ கொண்டிருக்கிறார்கள். ജീവിതത്തിൽ ഒരു കാലത്തും ശരിയാകത്തില്ല എന്ന് പറഞ്ഞ് കരയുന്ന ആൾക്കാർ, என் வாழ்க்கை எதுவுமே நன்றாகாது என்று நினைத்துக் கொண்டு அழுகிறவர்கள், എന്നെ ആർക്കും ഇഷ്ടമല്ല എന്ന് പറഞ്ഞ് കരയുന്ന ആൾക്കാർ, என்னை யாருக்கும் விருப்பமில்லை என்று நினைத்துக் கொண்டு அழுகிறவர்கள். അവൻ കഷ്ടങ്ങളെ ഓർത്ത് സന്തോഷിക്കരുത്. அதாவது கஷ்டங்களை பார்த்து கொண்டு சந்தோஷிக்க അവൻ ദുഃഖത്തിനകത്ത് റിജോയ്സ് ചെയ്യല്ലേ. அதாவது கலக்கம் அடைந்து இருக்கிற வேளையிலே சந்தோஷப்பட்டு போக கூடாது. അവൻ Proverbs chapter 17 verse number 22 പറയുന്നത്, അവൻ സദൃശവാക്യങ്ങളുടെ പുസ്തകം 17-ാമത്തെ അധ്യായം അതിന്റെ 22-ാമത്തെ വാക്യം തോന്നുന്നു. അവൻ പറയുന്നത് ഇങ്ങനെയാണ്, അവൻ സ്തോത്രം, നല്ല മനസ്സ്, ചിയർഫുൾ. அதாவது நீதிமொழிகள் 17-ாம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, നല്ല മനസ്സ്, അവൻ സന്തോഷമുള്ള ഹൃദയം, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். ആമേൻ. കർത്താവിന് സ്തോത്രം. ഒടുവിൽ കർത്താവിലും അവന്റെ അമിത ബലത്തിലും ശക്തിപ്പെടുകയും கடைசியாக கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். പ്രിയമുള്ളവരുടെ ജീവിതത്തിന്റെ പ്രതിസന്ധികൾ എന്തുമാകട്ടെ, வாழ்க்கையில பிரச்சனைகள் எதுவா இருக்கலாம், അവൻ നിരാശയ്ക്ക് കാരണമായിരിക്കുന്ന പലതും ഉണ്ടാകാം. கவலைக்குள்ளான காரியங்கள் பலதும் இருக்கலாம். നമ്മൾ ചിന്തിക്കുന്നതിന് വിരോധമായി പലതും സംഭവിച്ചേക്കാം. நாம் நினைப்பதற்கு மேலான பல காரியங்கள் നമ്മുടെ வாழ்க்கையில നടக்கலாம். അവൻ ഏതവസ്ഥയിലും எந்த அவஸ்தைகளிலும் അവൻ എന്റെ ദൈവം എനിക്ക് മതിയായവനാണെന്ന് പറയുവാൻ என்னுடைய தேவன் எனக்கு போதுமானவர் என்று சொல்வதற்கு അവൻ നമുക്ക് സാധിക്കട്ടെ. நம்மளால கூடுமா? നിരാശപ്പെട്ടു പോകില്ല എങ്കിൽ, கவலைப்பட்டு போகாமல் இருப்பீர்களா? ആമേൻ ആമേൻ സ്തോത്രം. നമ്മുടെ ഹൃദയം തളർന്നു പോയിട്ടില്ല എങ്കിൽ, நம்முடைய இருதயம் தளர்ந்து போகாமல் இருக்குமானால், ആമേൻ, നമ്മുടെ ദൈവം നമ്മെ പിന്നെയും എഴുന്നേൽപ്പിക്കാൻ മതിയായവനാ. நம்முடைய தேவன் மீண்டுமா நம்ம அந்த இடத்திலிருந்து எழுப்புவதற்கு அவர் போதுமானவர். നിന്റെ രോഗം എന്തുമാകട്ടെ, உங்களுடைய வியாதி எதுவா இருக்கட்டும், നിന്നെ വീണ്ടും സൗഖ്യം തന്ന് എഴുന്നേൽപ്പിക്കുവാൻ മതിയായവനാ നമ്മുടെ ദൈവം. உங்களுக்கு விடுதலை கொடுத்து மீண்டும் அந்த இடத்திலிருந்து எழுப்புவதற்கு போதுமான தேவன் தான் நம்முடைய தேவன். മരിച്ചുപോയി എന്ന് ലോകം പറഞ്ഞാലും, மரித்து போனதென்று உலகம் உங்களை பார்த்து சொன்னாலும், ആമേൻ, കല്ലറയുടെ വാതിൽക്കൽ ആമേൻ സ്തോത്രം നിന്റെ പേര് ചൊല്ലി വിളിച്ച നിന്നെ ജീവനിലേക്ക് കൊണ്ടുവരുവാൻ മതിയായ ദൈവമാണ് നമ്മുടെ ദൈവം. கல்லறைக்கு வாசலுக்கு முன்பாக உங்களுடைய பெயர்களை அழைத்துக் கொண்டு நம்ம அதிலிருந்து விடுவிப்பதற்காக நம்முடைய தேவன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആമേൻ. മരണത്തിൽ നിന്ന് ജീവനിലേക്ക് എഴുന്നേൽപ്പിക്കുന്ന ദൈവം. மரணத்துக்குள்ளாய் இருக்கிறவர்களை ஜீவனுக்குள்ளாய் கொண்டு வருகிறவர் தான் நம்முடைய தேவன். മരിച്ചവരെ ജീവനുള്ളതുപോലെ വിളിച്ചു വരുത്തുന്ന ദൈവം. மரித்தவனை ஜீவனுக்குள்ளாய் கொண்டு வருகிறவர் தான் நம்முடைய தேவன். ദൈവത്തിന്റെ വചനം പറയുക, സന്തോഷമുള്ള ഹൃദയം, அதாவது தேவனுடைய திருவசனம் சொல்லுகிறது மனமகிழ்ச்சியான இருதயம் ആമേൻ, നല്ലൊരു ഔഷധമാണ്. நல்ல ஔஷதமா இருக்கிறது. തകർന്ന മനസ്സ് അസ്ഥികളെ ഉണക്കുന്നു. அதாவது உடைந்த இருதயமானது
தளர்ந்து போன எலும்புகளை உலர பண்ணுகிறது. എത്ര പേര് യഹോവയിൽ സന്തോഷിക്കും? எத்தனை பேர் யெகோவாவில் എത്ര சந்தோஷிப்பீர்கள்? പേര് അവന്റെ അമിത ബലത്തിൽ പിന്നെയും ശക്തിപ്പെടും? எத்தனை பேர் அவருடைய பலத்திலே மீண்டுமாய் அதாவது பலப்படுவீர்கள்? നിങ്ങളുടെ ഹൃദയം കലങ്ങി പോകരുത്, உங்களுடைய இருதயம் கலங்காமல் இருப்பதாக, ഭ്രമിച്ചു പോകരുത്. அது சோர்ந்து போகாமல் இருப்பதாக. ഇന്ന് പകൽക്കാലം ഒരിക്കൽ കൂടി ദൈവസന്നിധിയിൽ ഒന്ന് ശക്തിപ്പെടാമെങ്കിൽ, இன்று பகல் வேளையில ஒரு தடவை கூட நீங்கள் பலப்படுவீர்களானால், അവൻ നിന്റെ ശരീരത്തിനും നിന്റെ മനസ്സിനും അവൻ നിനക്ക് സൗഖ്യം തന്ന് നിന്നെ മാനിക്കും. உங்களுடைய சரீரத்துக்கும் உங்களுடைய மனதுக்கும் நல்ல பலத்தை கொடுத்து அவர் உங்களை விடுவிப்பார். അവൻ മാർത്തയും മേരിയും പറഞ്ഞു, എന്റെ പ്രാർത്ഥനയ്ക്ക് മറുപടിയില്ല. மார்த்தாள் மேரி இப்படியாக சொல்லுகிறார்கள், என்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்ல. എന്നാൽ ആരംഭത്തിങ്കൽ അവസാനത്തെ അറിയുന്ന ഒരു ദൈവമുണ്ട്. ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் அறிந்து கொள்கிற நம்முடைய தேவன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്റെ പ്രാർത്ഥനയ്ക്ക് മറുപടി ഇല്ല എന്ന് മേരി പറയുമ്പോഴും, உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை என்று மரியாள் சொல்லுகிற வேளையில், മാർത്ത പറയുമ്പോഴും, மார்த்தாள் சொல்லுகிற வேளையிலும், ആമേൻ സ്തോത്രം, ലാസറിനെ ജീവനുള്ളതിനായി പുറത്തു കൊണ്ടുവരുവാൻ മതിയായ ഒരു ദൈവം, லாசருவை ஜீவனோடு வெளியே கொண்டு வருகிறதுக்கு போதுமான தேவன் தான் நம்முடைய தேவன். ഒടുവിൽ കർത്താവിലും അവന്റെ അമിത ബലത്തിലും ശക്തിപ്പെടുവേ. கடைசியாக கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். മരിച്ചവനെ എഴുന്നേൽപ്പിക്കുന്ന അവന്റെ ശക്തി, மரித்தவனை எழுப்புகிற அவருடைய வல்லமை, തീർന്നു പോയ സ്ഥലത്ത് പണിത് ഉയർത്തുന്ന അവന്റെ ശക്തി, முடிந்தது என்று நினைத்த இடத்திலே மீண்டுமாய் கட்டி எழுப்புகிற அவருடைய வல்லமை, ശൂന്യതകളിൽ ദൈവത്തിന്റെ ജീവനെ പകരുന്ന അവന്റെ ശക്തി, ஒன்றுமில்லாமையிலேயே அந்த இடத்திலே மீண்டுமாய் பலப்படுத்துகிற அவருடைய வல்லமை. തിരുവചനം പറയുക, അവന്റെ അമിത ബലത്തിൽ ശക്തിപ്പെടുവേ. திருவசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது, அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள். കർത്താവിന് സ്തോത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ഹല്ലേലൂയ. ദൈവസന്നിധിയിൽ ഹല്ലേലൂയ നമ്മുടെ ജീവിതത്തെ ക്രമീകരിപ്പാൻ, நம்முடைய வாழ்க்கை அவருடைய சமூகத்திலே கட்டி எழுப்புவதற்கு, നമ്മുടെ ജീവിതത്തിന്റെ കുറവ് വശങ്ങളെ ദൈവസന്നിധിയിൽ ഏറ്റുപറയുവാൻ, நம்முடைய குறைகளை அவருடைய சமூகத்துக்கு முன்பாக அறிக்கையிடுவதற்கு, ആമേൻ സ്തോത്രം, നമ്മുടെ ജീവിതത്തെ പിന്നെയും ദൈവത്തിൽ ശക്തിപ്പെടുത്തുവാൻ നമുക്ക് സാധിക്കും. நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் அவருடைய சமூகத்துக்கு முன்பாக கட்டி எழுப்பதற்கு நம்மளால முடியும். എങ്ങനെയാണ് അവന്റെ അമിത ബലത്തിൽ ശക്തിപ്പെടുത്തുന്നത്? எப்படி நம்ம அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்பட முடியும்? എങ്ങനെയാ ദൈവത്തിൽ നമ്മൾ ശക്തി പ്രാപിക്കുന്നത്? எப்படி அவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு வல்லமையை பெற்றுக்கொள்ள എങ്ങനെയാ முடியும்? നമ്മുടെ തളർന്ന ജീവിതം ആമേൻ സ്തോത്രം വീണ്ടും ഉറപ്പുള്ളതായി മാറുന്നത്? எப்படி நம்முடைய உடைந்து போன வாழ்க்கையை மீண்டுமாய் கட்டி எழுப்ப முடியும்? ആമേൻ. എഫേസ്യ ലേഖനം 6-ന്റെ 11-ാമത്തെ വാക്യം പറയുന്നു. எபேசியர் 6-ാം വചനം சொல்லுகிறது. ആമേൻ സ്തോത്രം. 10-ാമത്തെ വാക്യം പറയുന്നു, ഒടുവിൽ അവന്റെ അമിത ബലത്തിലും അവന്റെ ശക്തിയിലും ആമേൻ സ്തോത്രം ധൈര്യപ്പെടുവേൻ. പിന്നെ പിശാചിന്റെ തന്ത്രങ്ങളോട് എതിർത്ത് നിൽപ്പാൻ കഴിയേണ്ടതിന് ദൈവത്തിന്റെ സർവായുധവർഗം ധരിച്ചുകൊള്ളുവേൻ. கடைசியாக கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். എങ്ങനെയാ ദൈവത്തിന്റെ അമിത ബലത്തിൽ ശക്തിപ്പെടുന്നത്? எப்படி அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்பட முடியும்? എങ്ങനെയാ ദൈവസന്നിധിയിൽ പിന്നെയും ആമേൻ സ്തോത്രം ധൈര്യത്തോടെ ആമേൻ ഉറപ്പോടെ പ്രാർത്ഥിക്കുവാൻ സാധിക്കും? எப்படி அவருடைய சமூகத்துக்கு முன்பாக தைரியத்தோடு ஜெபிக்க முடியும்? ആമേൻ. പിശാചിന്റെ തന്ത്രങ്ങളോട് എതിർത്ത് നിൽക്കുവാൻ പഠിക്കണം. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ദൈവത്തിന്റെ സർവായുധ വർഗം ആമേൻ സ്തോത്രം ധരിക്കുവാനിടയാകണം. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்வதற்கு இருக்க வேண்டும். കർത്താവിന്റെ അമിത ബലത്തിൽ ശക്തിപ്പെടണമെങ്കിൽ, அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்பட வேண்டுமானால் സർവായുധ വർഗത്തെ കരുതിക്കൊള്ളണം. சர்வாயுத வர்க்கத்தை நாம் கருதி கொள்ள வேண்டும். എന്താ സർവായുധ വർഗം? எது அந்த சர்வாயுத வர்க்கம்? ദൈവത്തിന്റെ വചനം പറയുന്നു, ആമേൻ സ്തോത്രം, നിങ്ങൾ ദുർദിവസത്തിൽ 13-ാമത്തെ വാക്യം 13வது வசனம், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், സത്യത്തിന്റെ ബെൽറ്റ്, அதாவது சத்தியத்தின் அந்த கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்க வசத்தை നീതിയുടെ കവചം, நீதி என்னும் மார்க்க வசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களில் தொடுத்தவர்களாயும், സുവിശേഷം വിളിച്ചു പറയുന്ന പാദരക്ഷ, அதாவது சுவிசேஷத்தை அறிக்கை பண்ணுகிற அந்த பாதரட்சியை, അടുത്ത വാക്യം, பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்தரங்களில் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். വിശ്വാസത്തിന്റെ ഷീൽഡ്, പരിച, அதாவது விசுவாசத்தின் அந்த கேடகம், இரட்சணியம் என்னும் தலைசீரவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ആമേൻ. ദൈവവചനത്തിന്റെ വാള്, அது தேவ வசனமாகிய பட்டயத்தை. ആമേൻ. സ്തോത്രം. പ്രിയമുള്ളവരെ, ഒടുവിൽ കർത്താവിലും അവന്റെ അമിത ബലത്തിലും ശക്തിപ്പെടുക. கடைசியாக கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ഹൃദയത്തിനകത്ത് തളർന്നു പോയിട്ടുണ്ടെങ്കിൽ,
இருதயத்துக்குள்ளாய் உடைக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். ജീവിതത്തിന്റെ പ്രതിസന്ധികളെ നോക്കി വിഷമിച്ചു പോയിട്ടുണ്ടെങ്കിൽ வாழ்க்கையில பிரச்சனைகளை பார்த்து கவலைப்பட்டிருப்பீர்களானால் ഇന്ന് പകൽക്കാലം ദൈവം നിന്നോട് പറയുകയാ, ശക്തിപ്പെട്ടാട്ടെ, இந்த பகல் வேளையில வசனம் சொல்கிறது, நீங்கள் பலனடைங்கள், ബലപ്പെട്ടാട്ടെ. நீங்கள் பலப்படுங்கள். ആമേൻ, സ്തോത്രം. ദൈവം നിനക്ക് വേണ്ടി അത്ഭുതത്തെ ചെയ്യും. தேவன் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். ആമേൻ. മാർത്ത പറയുകയാ, ഇത് 4-ാം ദിവസമാ. ആമേൻ. നാറ്റം വമിക്കുന്നുണ്ടായോ? மார்த்தாள் இப்படியாக சொல்கிறார், இது 4வது நாளா இருக்கிறது, நாற்றம் യേശു അവരോട് പറയുക, മാർത്ത മാർത്ത, ഞാൻ നിന്നോട് പറഞ്ഞില്ലേ, വിശ്വസിച്ചാൽ നീ ദൈവത്തിന്റെ മഹത്വം ദർശിക്കും. இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், மார்த்தாளே மார்த்தாளே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ആമേൻ, സ്തോത്രം. വിശ്വസിച്ചാൽ നീ ദൈവത്തിന്റെ മഹത്വത്തെ കാണും. விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். സത്യത്തിന്റെ ബെൽറ്റ്, சத்தியத்தின் கச்சையை, നീതിയുടെ കവചം, நீதியின் மார்க்கவசத்தை, ദൈവവചനത്തിന്റെ വാള്, தேவ வசனமாகிய பட்டயத்தை, വിശ്വാസത്തിന്റെ പരിച, விசுவாசத்தின் பரிச்சயத்தை. പ്രിയമുള്ളവരെ, ഇന്ന് പകൽക്കാലം എവിടെയാ നമ്മൾ ക്ഷീണിച്ചു പോയത്? இந்த பகல் வேளையில நாம் எந்த இடத்திலே தளர்ந்து போனவர்களாய் இருக்கிறோம்? നമ്മുടെ വിശ്വാസം ഉറക്കട്ടെ. நம்முடைய விசுவாசத்திலே தைரியப்படுங்கள். ഇന്ന് രാത്രി ഈ തമിഴ് ചർച്ചിനകത്തിരിക്കുന്ന അവൻ പ്രിയ മക്കളോട് ദൈവത്തിന്റെ ആത്മാവ് പറയുക, വിശ്വസിച്ചാട്ടെ. அது இந்த தமிழ் சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்ல, விசுவாசியுங்கள். ദൈവം നിന്റെ ജീവിതത്തിൽ അത്ഭുതത്തെ ചെയ്യാൻ പോകും. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നീതിയുടെ കവചത്തിനകത്ത് കേട് പറ്റിയിട്ടുണ്ടെങ്കിൽ, நீதியின் மார்க்கவசத்துக்குள்ள ஏதாவது கேடு உண்டானால், സത്യത്തിന്റെ ബെൽറ്റ് മുറുക്കിയിട്ടില്ല എങ്കിൽ, சத்தியத்தின் கச்சையை இன்னும் டைட் பண்ணவில்லை என்றால், ഇന്ന് ജീവിതത്തിനകത്തേക്ക് ഒരു നിമിഷം ഒന്ന് ചിന്തിച്ചാട്ടെ. இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிமிடம் நினைத்துக் கொள்ளுங்கள். എവിടെയെങ്കിലും എന്റെ ജീവിതത്തിൽ ഒരു കുറവ് വശം വന്നിട്ടുണ്ടോ? ஏதாவது இடங்களில் உங்களுடைய வாழ்க்கையில குறைவு உண்டானால், എവിടെയെങ്കിലും ഈ കവചത്തിന് കേട് വന്നിട്ടുണ്ടോ? ஏதாவது அந்த கவசத்துக்குள்ளாய் ஏதாவது கேடு உண்டானால், നിസാര ലാഭത്തിന് വേണ്ടി ഞാൻ പാപം ചെയ്തിട്ടുണ്ടോ? நிசாரமாக ஒரு காரியத்துக்காக பாவத்துக்குள்ளாய் ഈ போனீங்கன்னா, സത്യത്തെ ഞാൻ വെറുത്തിട്ടുണ്ടോ? സത്യത്തെ ഞാൻ മാറ്റി വെച്ചിട്ടുണ്ടോ? இந்த சத்தியத்தின் கச்சையை நீங்கள் மாற்றி வைத்திருக்கிறீர்கள். അവൻ ഇന്ന് പകൽക്കാലം ആമേൻ സ്തോത്രം നമ്മുടെ ബെൽറ്റൊക്കെ ഒന്ന് മുറുക്കിയാട്ടെ. இந்த பகல் வேளை மீண்டும் நம்முடைய பெல்ட்டை வந்துட்டு ஒன்னு கூட நாம் டைட் ആ பண்ணுவோம். കവചം ഒന്നുകൂടി ഒന്ന് ആമേൻ ഉറപ്പിച്ച് ധരിച്ചാട്ടെ. அந்த மார்க்கவசத்தை ஒன்று கூட நாம் தரித்துக் கொள்ளுவோம். ക്ഷമിക്കാനുള്ളവരോട് ക്ഷമിച്ചാട്ടെ. மன்னிக்கிறவர்களை மன்னிப்போம். മാപ്പ് പറയാനുള്ളവരോട് മാപ്പ് ചോദിച്ചാട്ടെ. மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு இடத்துல மன்னிப்பை கேட்போம். ആമേൻ സ്നേഹിക്കാൻ കഴിയാത്ത ഇടത്ത് സ്നേഹിച്ചാട്ടെ. அன்பு செலுத்த முடியாத இடங்களிலே அன்பு செலுத்துவோம். താഴ്ന്നിരിക്കുവാൻ സാധിക്കാത്ത പറ്റുന്ന ഇടത്ത് ആമേൻ പറ്റിയ സ്ഥലത്ത് താഴ്ന്നിരുന്നാട്ടെ. தாழ்மையா இருக்க வேண்டிய இடங்களிலே நாம் தாழ்மையா இருப்போம். പാസ്റ്റർ, ആ മനുഷ്യൻ നല്ലവനല്ല. போதகரே, அந்த மனிதன் நல்ல மனிதன் അവൻ அல்ல. അദ്ദേഹത്തിന്റെ കൂടെ ജോലി ചെയ്യാൻ വയ്യ. அந்த மனிதனு கூட வேலை செய்ய അവൻ முடியவில்லை. ചിലര് പറയും അദ്ദേഹത്തിന്റെ കൂടെ ജീവിക്കാൻ വയ്യ. சிலர்கள் இப்படியாக சொல்லுவார்கள், அந்த மனிதனோட வாழ்க்கை வாழ்வதற்கு പാസ്റ്റർ, முடியவில்லை. എനിക്ക് ഈ സ്ത്രീയുടെ കൂടെ ജീവിക്കാൻ വയ്യ. போதகரின் சகோதரியோட என் வாழ்க்கையில வாழ முடியாது. ഇന്ന് പകൽക്കാലം ഒരിക്കൽ കൂടി இந்த பகல் வேளையில ஒரு தடவை கூட ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് നിന്നോട് പറയുകയാണ്, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், അവൻ ആ കവചം ഒന്ന് ശരിയാക്കിയാട്ടെ. அந்த மார்க்கவசத்தை ஒன்று கூட தரித்துக் ആ கொள்ளுங்கள். സത്യം ഒന്ന് മുറുക്കിയാട്ടെ. அந்த சத்தியத்தின் கச்சையை ஒன்று கூட கட்டிக்கொள்ளுங்கள். ഒടുവിൽ കർത്താവിനും അവന്റെ അമിതബലത്തിനും ശക്തിപ്പെട്ടാട്ടെ. கடைசியாக கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். കർത്താവ് നിന്റെ ജീവിതത്തെ ധന്യമാക്കാൻ പോവുകയാണ്. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல வழியாக നിന്റെ மாற்றுவார். തകർന്ന ജീവിതത്തെ അവൻ പണിയാൻ പോവുകയാണ്. உங்கள் உடைக்கப்பட்ட வாழ்க்கையை அவர் மீண்டுமாய் கட்டி ഓ, எழுப்புவார். നീ അനുഗ്രഹിക്കപ്പെടത്തില്ല എന്ന് പറഞ്ഞ അതേ സ്ഥലത്ത്, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீர்கள் என்று சொன்ன அதே இடத்திலே, നീ ശരിയല്ല എന്ന് പറഞ്ഞ അതേ മനുഷ്യൻ, நீங்கள் சரியில்லை என்று சொன்ன அதே மனிதன், ഓ നിനക്ക് കൂടെ ജീവിക്കാൻ പറ്റത്തില്ലെന്ന് പറഞ്ഞ അതേ സ്ത്രീ, உன்னோடு கூட வாழ்க்கை வாழ முடியாது என்று சொன்ன அந்த சகோதரி, ഓ ദൈവം നിന്റെ മാറായെ മധുരമാക്കാൻ പോവുകയാണ്. தேவன் உங்களுடைய மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றுவார். ഒടുവിൽ கடைசியாக കർത്താവിലും கர்த்தரிலும் അവന്റെ അമിതബലത്തിനും ശക്തിപ്പെട്ടാട്ടെ. அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். എല്ലാ കണ്ണുകളും അടയ്ക്കാൻ നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. எல்லா கண்களையும் மூடலாம். நம்ம இப்பொழுது ഇത് ஜெபிக்கலாம். അനുഗ്രഹത്തിന്റെ പകലാ. இது ஆசீர்வதிக்கப்பட்ட பகலா ഇത് இருக்கிறது. മടങ്ങി വരവിന്റെ പകലാ. இது திரும்பி வருகிற ஒரு பகலா இருக்கிறது. നിരാശപ്പെട്ടു പോകരുത്. கவலைப்பட்டு போகாதீங்க. തളർന്നു പോകരുത്. தளர்ந்து போகாதீங்க. അവന്റെ അമിതബലത്തിൽ ശക്തിപ്പെട്ടാട്ടെ. அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுவோம். അവന്റെ അമിതബലത്തിൽ ശക്തിപ്പെട്ടാട്ടെ. அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படுவோம். അവന്റെ പേര് വിളിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നവർ രക്ഷിക്കപ്പെടും. അവന്റെ നാമത്തിൽ ധൈര്യപ്പെട്ടാട്ടെ. அவருடைய பெயரை அழைத்து ஜெபிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவருடைய நாமத்திலே தைரியப்படுங்கள். ഒരുമിച്ച് പ്രാർത്ഥിക്കാം. நாம் எல்லாரும் ஒருமித்து ஜெபிக்கலாம்.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமப்பா, உம்மை துதிக்கிறங்க தாவே. நன்றியோடு துதிக்கிறமப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறமப்பா. கேட்ட வசனத்துக்கு முன்பாக எங்களை தானே நாங்கள் தாழ்த்தி தருகிறங்க தாவே. அப்பா, இந்த நாளிலே கத்தாவே கடைசியாக கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாங்கள் பலப்படட்டுங்க தாவே. எந்த இடத்துல நாங்கள் பலவீனமா இருக்கிறோமோ, எந்த இடத்துல பலவீனமா எங்க வாழ்க்கை இருக்கிறதோ, அப்பா அந்த இடத்துல பலன் இப்பொழுது உண்டாவதாக இயேசுவின் நாமத்திலே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் அதற்கு கீழே வசனத்திலே வாசிக்கப்பட்டது போல ஆமென். ஹல்லேலூயா. எந்த இடத்துல கத்தாவே சத்தியம் என்னும் கச்சையை நாங்கள் மீண்டுமாய் கட்டாமல் ஆமென் அது லூசாய் காணப்பட்டால் மீண்டுமாய் நாங்கள் கட்டுவதற்கு இன்றைக்கு நான் தயார் எடுக்கிறோம். அப்பா, நீர் எங்கள் மத்தியிலே கத்தாவே அப்பா, நீர் எனக்கு உதவி செய்வீராக. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமென். ஹல்லேலூயா. அந்த மார்க்கவசம் கவசத்தை அப்பா நான் தரிக்கிறேன், எனக்குள்ளாய் நீர் வருவீராக. அப்பா, நான் இன்னைக்கு அதை பெற்றுக் கொள்கிறேங்க தாவே. ஆமென். உம்முடைய சத்துவத்தின் வல்லமையை நான் பலப்பட விரும்புறேன். அப்பா, என் வாழ்க்கையில இறங்கி வாங்கப்பா, என் வாழ்க்கையில இறங்கி வாங்கப்பா. பலவீன மத்தியிலே தாவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஆனவர் ஆமென் உண்டு என்பதை சில வேளையில சில சமயத்துல நான் மறந்து போயிட்டேன்ப்பா. இன்னைக்கு தான் பலப்படுறேங்க தாவே. உம்முடைய வல்லமையில தான் பலப்படுறப்பா. ஆமென். நான் பயந்து போகிறவனாய் அல்ல. ஆமென். நான் சோர்ந்து போகிறவனாய் அல்ல. உடைக்கப்பட்ட நிலைமை அல்ல. ஆமென். கண்ணீரின் பாதை அல்ல. என் வாழ்க்கை இதுவரைக்கும் கண்ணீர்ல நனைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையில நான் இப்பொழுது பலப்படுறப்பா. O rasha karaba nama rashale rete nama uda rika rasha karaba lama uda rashale rebe lama. அப்பா, நீர் எங்களை பலப்படுத்துகிறதுக்காய் நன்றி. நீர் எங்களை பலப்படுத்துகிறதுக்காய் நன்றி. மீண்டுமா நீர் எங்களை கட்டி எழுப்புகிறதுக்காய் நன்றி அப்பா. O shakarala namara shalaba rika namaraba auda sekara shalana derebe lama uda rashale rede nama raba laba raba ora shana mararan dereba raba. ஆமென். கர்த்தர் வல்லமை எனக்குள்ளாய் இறங்கட்டும். ஒரு தேவ வல்லமை ஆமென் ஒவ்வொரு சரீரங்களை வெளிப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அவருடைய ஆமென் கடைசியாக கர்த்தர்ல அவருடைய சத்துவத்தின் வல்லமையில நான் பலப்படுகிறேன் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். என் கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். ஓ ஷாபா ரிகா நாமா ரஷபா லமா நாமா ரிகரபா லபா ஹவுட சேகரா ஷனன் தேரபே லமா உட ரஷமா லமா ரபா. ஜீசஸ் கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீர் எங்களை பலப்படுத்தினதுக்காக நன்றி. ஆமென். கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களை ஒவ்வொருவரை தொட்டதுக்காக நன்றி. ஆமென். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை ஆனதை கர்த்தாவே அனுப்பி நீர் எங்களை விடுவித்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, இந்த நாளிலே கர்த்தாவே நீர் எழுப்பினதுக்காக நன்றி. ஆமென். கர்த்தாவே, மீண்டும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம் அப்பா. நீர் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக நன்றி கர்த்தாவே. ஆமென். எங்க வாழ்க்கையை நீர் மாற்றினதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆமென். கர்த்தாவே, இந்த இடத்துல நீங்க ஆமென் நான் வந்தது ஆமென் வறுமையாய் அல்ல. நான் இந்த இடத்திலிருந்து போகிற வேளையில அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்பட்டு நான் இப்பொழுது மடங்கி செல்கிறேன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என் தேவன் என்னை பலப்படுத்தினார். என் தேவன் என்னை பலப்படுத்தினார். ஆமென். என் தேவன் என்னை பலப்படுத்தினார். ஆமென். பலவீன மத்தியில ஆமென் பலவீனமா வந்த, ஆனா இப்பொழுது ஆமென் கிறிஸ்துவுக்குள்ளே நான் பலப்பட்டவனாய் ஆமென் இந்த இடத்திலிருந்து மடங்கி செல்கிறேன். ஆமென். நீர் பலப்படுத்தினதுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தினதுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்க தாவே நீர் பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி அப்பா. ஆமென். சோர்ந்து போன நிலைமையில கடந்து வந்தவர்களுக்கு தாவே ஆமென் உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் விடுவித்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை கொடுத்தக்க தா உம்முடைய தாசனுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இனிமேலும் நீர் பலப்படுத்துகிறதுக்காக நன்றி சொல்லுகிறங்க தாவே. ஆமென். தாவே இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஆமென். தாவே ஆன்லைன்ல எங்க தாவே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாவே நீர் விடுவிக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஆசீர்வாதங்களுக்காய் நாம் எழும்பலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஜெயம் கொடுத்த கர்த்தரை கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் வருகிற வாரங்கள் முழுவதுமாய் நம்மளோடு கூட